இன்றைக்கி பட்டர் சிக்கன் சேலஞ்ச் செய்யலாமா? இது ஒரு சிம்பிளான ரெசிபி. டேஸ்ட் பண்ணி பார்த்தா ரெஸ்டாரண்ட்டே தோற்று போயிடும். வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். ஒரு பவுலில் சிக்கன் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு அதில் கொஞ்சம் மிளகாத்தூள், மஞ்சள் தூள், இஞ்சி பூண்டு விழுது, கொஞ்சம் உப்பு, தயிர் இதெல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு ½ அன் ஹவர் அதை அப்படியே ரெஸ்ட் பண்ண விட்டுருங்க மேரினேட் பண்ணுறதுக்காக. ஒரு 300 ருபீஸ் கொடுத்து நம்ம வெளியில் போய் பட்டர் சிக்கன் வாங்குறது நம்ம வீட்டிலேயே ட்ரை பண்ணுங்கள். இது எல்லோரும் லைக் பண்ணுவாங்க. ஏன் ரெஸ்டாரண்ட்டை விட ரொம்ப டேஸ்டான ரெசிபி. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருக்குன்னு. இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் சூடானதும் மேரினேட் பண்ண சிக்கனை நல்லா டீப் ஃப்ரை பண்ணி வச்சுக்கோங்க தனியாக. ஒரு 2 ஸ்பூன் சில்லி பவுடர் எடுத்துக்கோங்க. அதை கொஞ்சம் தண்ணி மிக்ஸ் பண்ணிவிட்டு அதையும் அதில் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு மிக்சர் ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. நல்லா அது ஆறின பிறகு அதை மிக்சியில் நல்லா ஸ்மூத்தாக அரைச்சிட்டு இப்போ ஒரு கடாயில் பட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணோன்னே நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டை அதில் போட்டுட்டு நல்லா அதை பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் அதனால கொஞ்சம் குக் ஆகட்டும். நல்லா குக் ஆனோடனே நம்ம அது ஒரு 10 மினிட்ஸ் நல்லா குக் ஆகட்டும். தேவையான அளவு கொஞ்சம் தண்ணி கூட ஊற்றிக்கலாம். இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க சிக்கன் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் நல்லா குக் பண்ணிட்ட பிறகு அதில் கொஞ்சம் மலாய் பேஸ்ட் இல்லை ஃப்ரெஷ் க்ரீம் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ கொஞ்சம் கஸ்தூரி மேத்தி, கொஞ்சம் கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ளேவருக்கு. இப்போ நம்ம ஏற்கனவே அந்த கோலை நல்லா சூடாகிடுச்சு. இப்போ ஒரு சின்ன ஒரு பிளேட்டில் அந்த கோல் எடுத்து வச்சுட்டு கொஞ்சோண்டு அதில் பட்டர் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். பட்டர் ஆட் பண்ணிவிட்டு மூடிட்டிங்கன்னா அந்த ஃப்ளேவர் அப்படியே அந்த சிக்கனில் இறங்கி ஒரு தந்தூரி ஃப்ளேவரில் உங்களுக்கு பட்டர் சிக்கன் கிடைக்கும். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் கண்டிப்பாக பண்ணுங்கள் எப்படி இருக்குன்னு.